தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சியில் தமிழக காவல்துறையினர் குளறுபடியால் போக்குவரத்தை சரி செய்யாமல் போதுமான காவலர்களை பணிக்கு அமர்த்தாமல் இருந்த காரணத்தினால் அதை பயன்படுத்தி கொண்டு ஆளுகிற திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகாக்களால் இந்த மிகப்பெரிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மனுவிலே கூறி உடனடியாக மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது, இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். அதில் இரண்டு விதமான உடனடியாக இடைக்கால நிவாரணம் கேட்டிருக்கிறோம். ஒன்று, அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை எப்படியாவது நீக்கி விடுவார்கள், அதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட அந்த எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய குழந்தைகளை இறந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய உறவினர்களை சந்திப்பதற்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று இரண்டு கோரிக்கைகளின் அடிப்படையில் மொத்தம் 3 விதமான கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு நாங்கள் மனுவை தாக்கல் செய்ய வந்தோம். வந்த நேரத்தில் நேற்று எங்களுக்கு இந்திய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் இன்றைக்கு மதியம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறியிருந்தார்கள். ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த ரிஜிஸ்டார் ஆஃப் ஜுடிஷியலுக்கு எந்த விதமான உத்தரவு வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம். இன்று ஒருவேளை அது இந்த மனுவை விசாரிக்காமல் இருந்தால் நாளையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த மனு விசாரணைக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். சார், இப்ப பண்டிகை கால விடுமுறையில போயிருக்கு. இந்த அமர்வுல செவ்வாய்க்கிழமை இந்த மனு தாக்கல் செய்ய முடியும், வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரணைக்கு வரும். ஆனா நீங்க நேற்றே இன்னைக்கு இந்த வழக்கு 2 கால விசாரணைக்கு வருகின்ற மாதிரி சொன்னீங்க. ஆமா, நேற்று நாங்க நீதியரசருடைய இல்லத்துக்கு சென்று, அதாவது இந்த மதுரையினுடைய பொறுப்பு நீதியரசருடைய இல்லத்திற்கு சென்று நாங்கள் உடனடியாக, ஏன்னா இதுல நிறைய சிசிடிவி பதிவுகள் இருக்கு, இந்த பதிவுகளை எல்லாம் நீக்குவதற்கான, இந்த தடயங்களை அழிப்பதற்கான வேலைகள் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல லத்தி சார்ஜ் செய்யப்பட்டிருக்கு, அந்த இடத்துல கரண்ட் கட் செய்திருக்கிறார்கள். இதுவரை தலைவர் விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இதுவரை எங்கேயும் இந்த லத்தி சார்ஜ் செய்யப்படவில்லை. இவ்வளவு போலீசார் கடைசி நிறுவனத்திலே உள்ளே புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு விசாரணை செய்ய வேண்டும், மாநில அரசு இதை விசாரிக்க கூடாது என்று நேற்று நாங்கள் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நேற்று நீதியரசரிடத்திலே நேற்று முறையிட்டோம். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் இன்று காலையிலே நீங்கள் மனுவை தாக்கல் செய்யுங்கள், மதியம் நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் வந்திருக்கிறோம். இதுவரை எங்களுக்கு உரிய உத்தரவு வரவில்லை என்று சொல்ல காரணத்தினால் நாங்கள் இங்கே காத்திருக்கிறோம். அதாவது இப்ப இதுவரையும் வாங்கல, உள்ள வச்சிருக்கிறாங்க. அவங்க ரிஜிஸ்டர் எங்களுக்கு உத்தரவு வந்த பிறகு நாங்க எடுத்து நம்பர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதான் சார், மெயில அனுப்பிச்சிருக்கிறது. நேற்று நாங்க எங்களுடைய நேற்று நாங்க ரெப்ரசன்ட் பண்ணி இன்னைக்கு நாங்க கேட்டிருந்தோம். இதுவரை எங்களுக்கு எந்த விதமான இது வரலன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்ட பிறகு மீண்டும் ஒரு வரை நான் சந்திச்சேன். டைரக்டா எப்படின்னா, ஆக்சுவலா எல்லாமே ஒரே காப்பியா தான் நாங்க ஃபைல் பண்ண போறோம். அது உடனடியா அரசு வக்கீல்கள் அதை எடுத்துக்க போறாங்க. அதனால எல்லாமே ரெடியா இருக்கு, டைப் செட் எல்லாமே ரெடியா இருக்கு. அந்த ஆவணங்களோட நாங்க இங்க காத்திருக்கோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். நேற்று இந்த மாதிரி பண்ணீங்க. ஏற்கனவே சதீஷ்குமார் ஜேட்ட ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. மேலும் இப்போ ஒரு வழக்குக்காண்டி காத்திருக்கு பொதுநல மனு. இந்த சூழல ஜாமீன் மனுக்கள் எதுவும் தாக்கல் செய்யப்பட உள்ளதா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? இல்ல, அது தனி. ஏன்னா இன்னைக்கு இப்போ உடனடியா எங்களுக்கு வேண்டியது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், குழந்தைகள் இழந்திருக்காங்க, பெண்கள் இழந்திருக்கிறாங்க, முதியோர்கள் இறந்திருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இதுக்கு பின்னால் என்ன சதிவலை இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். இது மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.